திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடற்கூத்தன் அம்பலவாணனுடைய திருவருளினாலும் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையாருடைய திருவருளினாலும் பன்னெடுங்காலமாக நடைபெற்று வரும் நம்பியாண்டார் நம்பி குரு பூஜையானது இன்றைய தினம் திருநாரையூரிலே வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது ஆதீனங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது திருவிளக்கு வழிபாடானது நடைபெறுகிறது. முதலாவதாக செங்கோல் ஆதீனம் அவர்கள் விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக மௌனமடம் சாமிகளை அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருவாளதுறை ஆதீனம் கடல தம்பிரான் சாமிகளை விளக்கேற்றி வைக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம கமிட்டியின் தலைவர் அவர்கள் கனவு ஐயா அவர்கள் விளக்கேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆலய அறக்கட்டளை எஸ் மணிவாசன் அவர்கள் விளக்கேற்றி வைக்கிறார். இப்பொழுது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது திருமுறை விண்ணப்பம். சிவத்திரு திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் திருமுறை விண்ணப்பம் செய்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழன்று வருதி குழன்ற உடலின் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் சற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும் முன்னம் ஒரு காலம் மூன்று புறம் வெந்து மங்க சரம் மூன்றெரித்த அவுணர் சினம் ஒரு கால் அழித்த சிவன்மேய செல்வத் திருநாரையூர் கைதொழவே திருநாரையூர் கைதொழவே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டியல்லை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. பத்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகுதோர் அமுதம் ஒத்தவர்க்கே சித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரி சக்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய் ஆரூராதியாய் வீதி விடங்கராய்
நடங்குலாவினரே குழல் ஒலியாழொலி குத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரில் மழவிடையாற்கு வழி வழியாளாய் மனம் செய்குடி பிறந்த பழடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஆலமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து காலனை மார்க்கண்டற்காய்ந்தனை அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழே ஆக வேண்டும் நான் மறைகள் ஏத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார் நான் மறைகள் ஏத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார். திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த திருநாரையூரிலே அவதரித்த நம்பியாண்டார் நம்பிகளுடைய பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும். இன்றைக்கு நாமெல்லாம் 12 திருமுறைகளை படிக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக நம்முடைய நம்பியாண்டார் நம்பி அவர்கள் போற்றப்படுகிறார்கள். அந்த நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இப்பொழுது இந்த விழாவுக்கு திரு காசிமுடத்தின் கிருஷ்ணகிரி அன்பர் பே வரராஜன் அவர்களின் அறக்கட்டளையின் தலைவர் ஐயா கனகி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை வழிமொழிகிறேன். முதல் வரவேற்புரை திரு பல்லாப்பள்ளியார் அன்னதான ட்ரஸ்ட் நிறுவனர் வெங்கடேச தீட்சி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன்னாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்திமுகத்தான். எல்லாம் வல்ல ஆடற்கூத்தனுடைய திருவருளினாலும் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையாருடைய திருவருளினாலும் இன்றைய தினம் நம்பியாண்டார் நம்பிகளுடைய குரு பூஜை விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சிற்சில செய்திகளை சொல்லி அனைவரையும் வரவேற்க விளைகிறேன். முதலாவதாக நம்முடைய செங்கோலாதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறோம். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மயிலாடுதுறை தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வருக என வரவேற்கிறோம். சிதம்பரம் மௌன மடத்தினுடைய தலைவர் மௌனசுவாமி சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த போக்கு வரதராஜன் அறக்கட்டளையினுடைய தலைவர் RK கணபதி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் பொறுப்போடு நடத்தி கொண்டிருக்கிற கார்த்திகேயன் அவர்களையும்
இந்த நிகழ்ச்சியில் விருது பெற இருக்கும் நம்முடைய மணிவாசகன் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்று காசி மடத்தினுடைய இணை அதிபர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழா பன்னெடுங்காலமாக நடைபெற்று வருகிறது இந்த திருநாரையூரில். அப்படி இந்த விழா இங்கே நடைபெறுவது அதிகம் பேருக்கு தெரியாத காரணத்தினாலோ என்னவோ நம்பியாண்டார் நம்பிகளுடைய நூல்களும் நம்பியாண்டார் நம்பியும் பெரிதும் போற்றப்படவில்லை. நம்முடைய திருமுறைகளில் முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை என்று 7 திருமுறைகள் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனாரால் அருளப்பட்டது. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகளாலும், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறையாகவும், 10வது திருமுறையாக திருமூலருடைய திருமந்திரமும் இன்றைய தினம் எல்லோராலும் போற்றப்படுகிறது. இறுதியாக இருக்கக்கூடிய 12ஆம் திருமுறை பெரிய புராணம் எல்லா இடங்களிலும் பாட கேட்கிறோம். ஆனால் இந்த 11ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய இந்த திருமுறைகள்லாம் கிடைக்க காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பியும் நம்பியாண்டார் நம்பியுடைய நூல்களும் இந்த உலகம் அறிய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த விழாவானது எல்லோரும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்கிற பெருநோக்கில் சங்கரா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்ப செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் கிராமங்களிலும் இணைய வசதிகள் இருக்க வேண்டும் என்று டிஜிட்டல் இந்தியா என்கிற ஒரு திட்டத்தை தொடக்கி வைத்துள்ளார்கள். அதன்படி இந்த சின்ன கிராமத்திலிருந்து இன்றைக்கு உலகம் பூரா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நம்முடைய மத்திய அரசானது மிக சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நம்முடைய அன்னதான ட்ரஸ்ட் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் நிறைவு பெற்று வருகிற 23/6/2016 அன்று 16வது ஆண்டு அன்னதானமானது தொடங்குகிறது. இந்த உலகத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான். ஒரு மனிதன் எந்த பொருளை கொடுத்தாலும், பணத்தை கொடுத்தாலும், துணியை கொடுத்தாலும், எந்த பொருளை எதை கொடுத்தாலும் போரும்னு சொல்லவே மாட்டான். ஆனா உணவை கொடுத்தால் போரும்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தை நம்முடைய திருநாரையூரிலே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சதுர்த்தி தோறும், வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி தோறும், சங்கடகர சதுர்த்தி என்று பெயர், தோறும் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய 16வது ஆண்டு விழா வருகிற 23/6/2016 அன்று தொடங்குகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இந்த திருநாரையூர்ல இந்த அன்னதானத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த உலகத்துல மனிதர்களுக்கு வாங்க சுவாமி வாங்க, திருப்பனந்தாள் இணை அதிபர் சுவாமிகள் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மனிதனுக்கு உணவு எவ்வளவு தேவை என்பதை உணர்த்தியவர் நம்முடைய பொல்லா பிள்ளையார். ஏன்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவை நம்பியாண்டார் நம்பிகளின் வேண்டுகோளை ஏற்று 3 முறை இந்த உணவை உண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கஷேத்திரம் திருநாரையூர். அதனால இந்த ஊர்ல நம்ம அன்னதானத்தை செய்து வரோம். இந்த அன்னதானமானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் இந்த அன்னதானத்திற்காக தங்களால் என்றதை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கு மிகவும் பெரும் துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இங்கு எழுந்தருளிருக்கும் மடத்தின்
சன்னிதானம் அதிபன் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. முதலில் செங்கோராஜன் அவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. பிரசாதம் செங்கோராஜன் அவர்களுக்கு வெங்கடேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக திருவாரூர் சன்னியானா அவர்கள் தவிர்க்க முடியாமல் வராத காரணத்தினால் அதற்காக கட்டளத்தமிழன் அவர்களை காலையிலே குரு பூஜைக்கு அனுப்பி வைத்து காலை குரு பூஜையும் கலந்து கொண்டு ஈவினிங்கும் மாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து வர வேண்டும் என்று உத்தரவுக்கிணங்க திருவாரூரை கட்டளசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த காசிமடத்து நம்பி குருபதியானது காசிமடத்தின் ஒரு அறக்கட்டளையாக 1994 முதல் காசிமடத்தின் கைலை மாமுனிவர் அவர்களின் தலைமையின் கீழ் அருளாளரின் கீழ் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விருது வழங்க வேண்டும் என்று சொன்ன அன்றே சுவாமிகள் 2 மாதங்களுக்கு முன் சென்று பார்த்தேன். அப்போது நான் கண் ஆபரேஷன் செல்கிறேன், 2 நாள் இணையதிபால் வந்து கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். காசிமடத்து அதிபருக்கு பதிலாக இணையதிபர் வந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கு பொன்னடை போத்து மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிதம்பரம் நம்பி குரு பூஜைக்கு வராத ஆண்டே கிடையாது. வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் மாணவனம் சாமி அவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக காசபுரத்தின் அன்பர் கிருஷ்ணகிரி பேக்கு வரராஜ அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு திரு வாழ்க்கை கணபதி அவர்களுக்கு பொன்னாடி வைத்து மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இன்று விழா நாயனாக இருந்து வரும் திருமலை ரத்னம் விருது பெறக்கூடிய மதுரை ஆலய அண்ணன் திரு எஸ் மணிவாச அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்பி குரு பூஜையில் நம்பி விருதாகிய திருமுறை ரத்னம் எதற்காக வழங்கப்படுகிறது என்பதை விளக்குவரை ஆற்றமாறு அண்ணன் சேது சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக திருவாரூரை ஆதீன கட்டளத்தமிழன் அவர்கள் அருளாசி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். கற்பனை கலந்த ஜோதிகரணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வேகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல நாரையூரில் எழுந்தருளி அருளாட்சி புரிந்து வருகின்ற எம்பெருமானின் திருவருளையும் நம்முடைய ஆதீன குரு முதல்வர் அருள்திரு நமச்சிவாயமூர்த்தியினுடைய குருவருளையும் அத்தகைய சந்தான மரபிலே
நம்மிடையே அருளாட்சி புரிந்து வருகின்ற 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொற்பாத கமலங்களை மனமொழி மேகளால் போற்றி துதித்துக் கொண்டு இன்றைய தினம் நம்முடைய திருநாரையூர் தலத்தில் பிறந்து நம்முடைய பொல்லா பிள்ளையாருடைய அருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பிகளுடைய குரு பூஜை பெருவிழா காலை அபிஷேக ஆராதனைகளுடனும் மாகேஸ்வர பூஜையுடனும் அதைத் தொடர்ந்து சிவநெறி சிந்தனை விரிவுரையாக இன்றைய தினம் நம்முடைய அருளாளர் பெருமக்களாகிய செங்கோல் ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய திருப்பனந்தாள் மடத்தினுடைய இணையதிபர் அவர்கள் எழுந்தருளி இருக்கின்றார்கள். நம்முடைய மௌன மடத்தினுடைய சுவாமிகள் அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஆதீனத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எழுந்தருளி இருக்கின்றார்கள். அவர்களையும் ஆதீனத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு காலை சிவபூஜையுடன் தொடங்கிய இந்த பெருவிழா மாலை பொழுதிலே சிவ சிந்தனையோடு உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த விழா நடத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், வளர்ந்திருக்கின்ற சைவம் மேலும் வளரப்பட வேண்டும், இளைய சமுதாயத்தினருக்கு சென்று அடையப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கிலே இந்த விழாவிற்கு முன்னோடியாக நம்முடைய வரவேற்புரை வழங்கிய வெங்கடேஸ்வர தீட்சிதர் அன்னதான ட்ரஸ்டினுடைய மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு தீட்சிதர் பெருமகனார் இங்கு வந்து மிக சிறப்பானதொரு முறையில் நம்மளை எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள் என்றால் சிதம்பரமே இங்கு வந்திருப்பதாக நாம் நினைக்கின்றோம். அந்த விதத்திலே ஏன்னா அவங்க ரொம்ப இறங்கி வரமாட்டாங்க, இருந்தாலும் இறங்கி வந்து எங்களெல்லாம் வரவேற்று உபசரித்து ஆச்சுங்களா, காலையில் பூஜையிலும் சரி எல்லா விதத்திலும் சரி. ஏன்னா அவங்க ஆதிசைவ மரபில் பிறந்தனால அந்த மரபை விட்டு வெளிவருவதில்லை. அதனால் இன்றைக்கி தான் நான் அதிகமாக மேடைகளில் நான் படிச்சிடுவதில்லை. அன்றைக்கி தான் பார்த்தேன் நான் அவங்க அதிகமாக வந்து நம்மளெல்லாம் வரவேற்று மிக சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஆதீனத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அதைத் தொடர்ந்து நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் பிடிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் மிக வயது கடந்திருந்தாலும் இளமையாக எல்லோரையும் வரவேற்று காலையிலிருந்து எல்லா விதமான பணிகளையும் செய்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆதீனத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்கோவிலுடைய அர்ச்சகர்களாக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார் பெருமகனார் அவர்களும் அப்படிதான் காலையிலிருந்து சோர்வே இல்லாமல் எல்லாரையும் வரவேற்று பூஜைகள் நடத்தி எந்தவித தடைகளும் இல்லாமல் எல்லா விதமான பணிகளையும் செய்தார்கள். அவர்களையும் ஆதீனத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஏன்னா திருமுறைகளிலேயே எல்லாருடைய அணுக்கத்தொண்டராக இருந்து எல்லாவற்றையும் தொகுத்து நம்மிடையே இன்றைக்கு ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கி இருக்கின்றார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி ஆச்சுங்களா. ஏன்னா சோழ நாட்டு வடகரை தென்கரை இந்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு பிரசாதம் வழங்கப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிரசாதம் சிதம்பரம் வெங்கடேச அவர்கள் வருவார். அடுத்தபடியாக கிராமத்தின் சார்பாக நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவானந்தம் பொன்னாடை போர்த்தி மாவட்ட ஆட்சியரை கௌரவிக்கிறார். அடுத்த நிகழ்ச்சியாக தேவாரங்கள் பாடல்பட்ட திருப்பரங்கள் கையேடு என்ற புத்தகத்தை செங்கோல் அவர்கள் வெளியிட நமது மாவட்ட ஆட்சியர் பெற்றிடுவார்கள். ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் தொகுப்பு ஆசிரியர் ஆர் செந்தில்குமாரை மேடைக்கு அழைக்கின்றோம்.
இங்கே எங்கே கொடுத்தேன் அப்படி எல்லாருக்கும் செந்துங்க ஐயா நல்ல அடுத்த நினைவாக இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்களை காலங்கருதி முதலாவதாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சீரும் சிறப்புமோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பிகள் அவர்களினுடைய குரு பூஜை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு ஆதீனங்களைச் சார்ந்த அனைத்து சைவ நெறியை உலகமெல்லாம் பரப்பக்கூடிய அளவிற்கு சைவ நெறிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் இந்த குரு பூஜையானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடம் வரலாற்றிலே இடம்பெற்றது மட்டுமல்லாது ஆன்மீகத்திலேயே மிகவும் சிறப்பு பெற்ற இடமாக இருக்கின்றது. இந்த திருநறையூர் என்பது சைவ நெறியினுடைய ஒரு ஆதியாக ஒரு இந்த காலத்தில் இந்த சைவ நெறிக்கு கிடைத்த ஒரு வெற்றிக்காக ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஊர் விளங்கி இருக்கின்றது. முதலில் பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்பியானார் நம்பி அவர்கள் இந்த பிள்ளையாரை தரிசித்து அவருடைய அருளை பெற்று அந்த அருளின் மூலமாக இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்க அரிய தேவாரத்தை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள், வழங்குவதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். இதை நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது இதை போன்ற ஒரு நிகழ்வை காதால் கேள்விப்பட்டிருந்தேன். என்னுடைய பாக்கியம், நான் காதால் கேள்விப்பட்ட ஒரு இடத்திற்கு, நான் கற்பனையால் கண்டிருந்த ஒரு இடத்திற்கு இங்கே இன்று வருகை புரிவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்தவர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றீர்கள். அத்தகைய பெருமையான இடத்தை சார்ந்த நீங்கள் இந்த பெருமையினை உணர்ந்து, உலகமெல்லாம் உணர்ந்த இந்த பெருமையை நீங்களும் உணர்ந்து இதை மென்மேலும் வளர்ப்பதற்கும் போற்றுவதற்கும் நீங்கள் எல்லாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்பதனை இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கு நாம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நம்பியாண்டார் நம்பி பூஜையின் அடுத்த நிகழ்வாக நம்முடைய செங்கோல் ஆதீனம் அவர்கள் உரையாற்றுவார்கள். திருச்சிற்றம்பலம்.
அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. என்னை நினைந்து இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை வரசுமகள் வியன் சோலை முக்கன் அரசுமகள் அத்தி முகத்தான். திருக்கைலாய பரம்பரை செங்கோலாதீனத்தினுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய நமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் திருவுளை சிந்தித்து இத்தலத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலித்து வருகின்ற அருள்மிகு பொல்லாப்பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்கியும் இந்த இனிமையான நேரத்திலே இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் இணை அதிபர் அவர்களுக்கும் திருவாவூர் ஆதின கட்டளை தம்பிரான் அவர்களுக்கும் சிதம்பரம் மௌனமடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களுக்கும் இதுவரையிலும் சிறப்புரையாற்றி சென்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய வெங்கடேசதீஸ்வரர் அவர்களுக்கும் தலைமை உரை நல்கிய கிருஷ்ணகிரி பேக்கு வரதராஜன் அறக்கட்டளை திரு ஆர்.கே. கணபதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற திட்ட பொறியாளர் திருவாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் இன்றைய தினம் இந்த திருத்தலத்திலே நம்பியாண்டார் நபிகள் குரு பூஜையை முன்னிட்டு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட சிறப்பு விருதாகி இருக்கக்கூடிய திருமுறை ரத்தினம் என்ற சிறப்பு விருதை பெற இருக்கக்கூடிய திருவாளர் மணிவாசகன் ஐயா அவர்களுக்கும் இங்கு பெருமளவு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஓதுவா மூர்த்திகள், ஆன்மீக பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் ஆதினத்தினுடைய அருள் வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அருமையாக ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நம்முடைய இல்லங்களிலே குழந்தைகளை பெரியோர்கள் சொல்லுவாங்க, இந்த புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஓதக்கூடாதா, இந்த புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஓதக்கூடாதா, ஒரு வார்த்தையாவது ஓதக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் சொல்லுவாங்க, இந்த பகுதியில் சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்போ ஓதுதல் என்றால் நூல்களை படித்தல் என்ற பொருளா? அப்படி என்றால் இல்லை. அதற்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்றார், காதலாகி கசிந்து கண் தளத்திற்கு குடமுழுக்கு விழாவில் செய்து கொண்டு வருகிறார். நாங்கள் இந்த ஆண்டு சிதம்பரம் வெங்கடேச ஐயா அவர்கள் நம்பி குரு பூஜை மிக விமர்சையாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு என்னிடம் தெரிவித்து நான் அனைத்து சிவாச்சாரிகளும் நேரடியாக சந்தித்து இந்த நம்பி குரு பூஜையை பற்றி விவரம் தெரிவித்து அனைவரையும் வரவேற்று சிறப்பாக கொண்டாடுவோம் என்று சொன்னார். சொன்னது மட்டுமில்லை, அவர் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரை எல்லா தளத்திற்கும் சென்று முக்கியமான சிவாச்சாரங்களை அணுகி இந்த நம்பி குரு பூஜை வரலாறை கையில் கொடுத்து குரு பூஜைக்கு வர வேண்டும் என்று அவங்களை அணுகி கூப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த தளத்தில் 63 நாயன்மார்களை வைத்து தேவார பாடப்பட வேண்டும் என்று எங்களுடைய எண்ணங்கள் இருந்தது. ஆனால் இந்த நம்ம திருவாரூரிலே தங்க இடமில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இங்கு 63 ஓதுவார்களை தங்க வைக்க முடியவில்லை. இருந்தாலும் 40 ஓதுவார்கள் வந்திருக்கிறார்கள். இன்று இரவு 9 மணிக்கு மேல் திருமுறை வீதி விழா நடைபெற உள்ளது. இந்த காலகட்டத்தில் ஓதுவாமூர்த்திகள் யாரும் பார்க்காத சமயத்தில் மதுரை அண்ணல் அளவாய் அறக்கட்டளை அவர்கள் கோயில்கள் திருமுறை பாட ஓதுவாள் நியமித்து குடமுழுக்கு விழாவில் திருமுறைகளை பாட செய்து கொண்டு வருகிறார். நான் இந்த ஆண்டு விருது கொடுக்க வேண்டும் என்று என் நண்பரை அணுகினேன்.
உடனே நான் தருகிறேன் ஆண்டுதோறும் அப்படின்னு என்னிடம் தெரிவித்தார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நானே முடிவெடுத்தேன். இந்த குரு பூஜை விழாவில் ஒரு பட்டம் வழங்க வேண்டும். நமது நம்மை குரு பூஜை இதுவரை பட்டம் வழங்கப்படவில்லை. மற்ற எல்லா இடத்திலையும் திருவாரூர் ஆதீனம், காசிமடம், இது மாதிரி எல்லா இடத்திலையும் பட்டம் வழங்கப்பட்டு குரு பூஜை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நான் நேரில் கண்டு வியப்படைந்தேன். ஆனால் இந்த ஆண்டு முதல் நம்ம திருவாரூரில் குரு பூஜை விழாவில் நம்ம யாருக்காவது பட்டம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அப்போதுதான் நம்ம திரு சேது சுப்பிரமணியன் அணுகினேன். அப்ப 3 பட்டங்கள் தேர்ந்தெடுத்து சொன்னார்கள். நாங்கள் காசிவாசி எஜமான் சுவாமிகளை சந்தித்தேன். திருமுறை ரத்தனம் என்று கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். திருமுறை ரத்தனம் அனைவருக்கும் கொடுக்க முடியாது. திருமுறை யாரு பாடுகிறார்களோ, திருமுறை யாரு சிறப்பாக போற்றுகிறார்களோ அவங்களுக்கு வழங்கலாம் என்று முடிவு செய்து மதுரை ஆலவை அண்ணன் அறக்கட்டளைக்கு திரு எஸ் மணிவாசன் அவர்களுக்கு வழங்க முடிவு செய்தோம். அதன்படி இன்று வழங்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தந்தை மதுரையிலிருந்து தந்தை தாயார் இங்கு வந்துள்ளார்கள். அவங்களை போற்றி வணங்குகின்றேன். இந்த பக்தியாக நம்பியால் நம்பி எப்படி கோயில் பூஜை பண்றாரோ அதே மாதிரி அவங்க பெற்ற தவ புதல்வன் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் கோயிலுக்கு செல்ல வேண்டும், திருமுறை பாட வேண்டும் என்ற எண்ணம் வைத்துக்கொண்டு அவர் வீட்டில் பார்த்தால் பெரிய ஒரு கோயிலாக வடிவமைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு ஓதுவாமூர்த்திகள் சென்றால் தங்குவதற்கு ரூம் வசதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு நாள் தங்கினாலும் சாப்பாடு வசதி உண்டு. யாரும் நானும் போனாலும் எனக்கும் உண்டு. அந்த அளவுக்கு பெரிய சென்னையிலே பெரிய வீடு அமைத்து ஓதுவார்களுக்கு போற்றி வைக்கும் அளவிற்கு தொண்டாற்றி வருகிறார். அவங்க இந்த நேரத்தில் அவங்க மனைவி வராமல் இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் மனைவியும் சாருக்கு உடந்தையாகவும் எங்கு சென்றாலும் அவங்களும் துணையாக சென்று, அது மட்டும் இல்லாமல் நமது ஒரு ஊரில் தத்தெடுத்து நந்தவனம் அமைத்து அங்கே பசுமாடு வைத்து அங்கு சுற்றி உள்ள 5 கோயில்களுக்கு பசும்பால் தந்து கொண்டிருக்கிறார்கள். இதே ஐயா அவர்கள் திருநாளையும் வந்து பார்த்தார்கள். அடுத்தபடியா திருநாளை வந்து பார்த்தார்கள். போதிய அளவு அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வேற திருச்செங்காட்டங்குடி என்ற ஊரை தேர்வு செய்து அங்கு பசுமாடு வளர்த்து நந்தவனம் வைத்து அங்கு உள்ள கோயில்களுக்கு சுற்றியுள்ள கோயில்களுக்கு இன்றும் பால் வழங்கப்படுகிறது, பூ கொடுக்கப்படுகிறது. இப்படி செயல்பட்டு வரும் ஆலவை அண்ணன் அறக்கட்டளை நிறுவனர் திரு எஸ் மணிவாசகன் அவர்களுக்கு இந்த நம்பி குரு பூஜை விழாவில் விருது வழங்குவது நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவரை சம்மதம் வாங்குவதற்குள் பெரும் கஷ்டப்பட்டேன். அவர் கடைச்சி மட்டும் எனக்கு வேண்டாங்க திருமுறைக்கு செய்யுங்க, எனக்கு வேண்டாங்க திருமுறைக்கு செய்யணும் அப்படின்னாங்க. இல்லை, திருமுறை கிடைத்த இந்த திருநாரையூரிலே அதுவும் திருமுறைக்கு பாடுபட்ட நம்பியான் நம்பி குரு பூஜை விழாவில் பட்டம் கொடுப்பது சிறந்தது என தேர்வு செய்து இன்று மடாதிபதிகள் முன்னிலையில் அவருக்கு பட்டம் வழங்க உள்ளோம். இந்த பட்டமானது எப்படி செய்ய வேண்டும் என்று எஜமான சாமிகளை சந்தித்து கேட்டபோது திருமுறை ரத்தனம் அதோடு இல்லாமல் அவர்களை பேரையும் பதிவு செய்யுங்கள், 2000 எந்த ஆண்டு கொடுக்கிறீங்களோ அதையும் பதிவு செய்யுங்கள், அதுவும் அடுத்த பக்கத்தில் நம்பியான் நம்பி குரு பூஜையை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எஜமான் சாமிகள் அருளாலை வண்ணம் செய்தோம். சிதம்பரம் நடராஜா விலாஸ் எங்களுடைய கமிட்டியின் பொருளாளர் SR பாலசுப்ரமணியம் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இதை நான் எஜமான் சாமிகளிடம் ஆசி வாங்க வேண்டும் என்று நேரடியாக கொண்டு சென்ற போது எஜமான் சாமி நன்றாக இருக்கிறது, நீங்கள் இன்றே இணையதிபர்கிட்ட கொடுத்து விடுங்கள். என்ன இணையதிபர் நான் வெளியூர் செல்கிறேன், இணையதிபர் வரும்போது இந்த விருது அவர் கையால் மடத்து மூலம் வரட்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமில்ல, நான் ஒரு திருமுறை பட்டம் அளிக்க வேண்டும், திருமுறை ரத்னம் பட்டம் அளிக்க வேண்டும் என்று சாமியிட்ட உன்னை கொண்டு காமிச்சேன். திருத்தி நம்ம இணையதிபர் அவர்கள் 4 முறை திருத்தி கொடுத்தார்கள். அந்த பட்டத்தை வாக்கியங்களை இணையதிபர் பட்டத்தை திருத்தி எல்லாமே நேரம் போல
எல்லாமே இமெயில். இன்னைக்கு இமெயில் அப்படியே அனுப்புவாங்க, உடனே திருத்தி அனுப்புவாங்க, அதையும் தப்பு இருக்கும். இதேமாரி திருத்தி கொடுத்து இணையதிபர்களால் திருத்தி கொடுத்து இந்த பட்டம் இன்னைக்கு வழங்கப்பட உள்ளது. இங்கே எஜமான சாமிகள் நான் வர வேண்டும் நினைத்தேன். 2 மாதங்களுக்கு முன்னாலே நான் சென்னையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டேன். ஆனால் என்னால் வர முடியாது. ஆனால் இணையதிபரை வைத்து இந்த பட்டத்தை வழங்குங்கள் என்று சொன்னார்கள். இந்த பட்டத்தை வழங்க வேண்டும் என்று நமது திருவாவடுதுறை சன்னியானம் அவர்களை வருகிறார் என்று தெரிவித்த போது சாமி மூலமாக திருவாவடுதுறை சன்னியானத்து மூலம் வழங்குங்கள் என்று சாமியை தெரிவித்தார்கள். இன்று திருவாவடுதுறை சன்னியானம் அவர்களுடைய சொந்த கோயில் கும்பாபிஷேகம் நாளைக்கு நடைபெற உள்ளதனால் அதன் மடத்தின் சார்பாக நமது கட்டள தம்பிரான் அவர்களை காலையிலிருந்து அனுப்பி இந்த ஊரிலே தங்கி நீங்கள் விழாவை முடித்து சிறப்பித்து வருமாறு அருளாலை செய்த வண்ணம் சாமிகள் இங்கே காலையில் வந்து குரு பூஜை பார்த்து இங்கே நமது ஊரிலே தங்கி சாயங்காலம் இந்த விழாவுக்கு வந்துள்ளார்கள். அவர்களை இந்த நேரத்தில் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்த விருது இணை அதிபர் காசிமடம் இணை அதிபர் அவர்கள் வழங்க உள்ளார்கள். வழங்குவதற்கு முன் ஆலவாய் அண்ணன் அறக்கட்டளை மணிவாசன் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். உரையினில் வந்த பாவம் உணர் நோய்களும் செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையில் நீலாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தம் நினைமின். வரை சிலையாக அன்று மதில் மூன்றேத்து வளர்கங்குல் நங்கை வெறுவ திரையொலி நஞ்சம் உண்ட சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. இளைஞர்களுக்கெல்லாம் இந்த தலைமுறைக்கு இப்பொழுது இளையராஜா பாட்டுன்னா கேட்பாங்க. இதற்கு மேலே அந்த காலத்தில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய முன்னோர்களெல்லாம் இப்போ நான் பாடின பாட்டை கேட்டால், இளையராஜா பாட்டை கேட்டால் இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருதோ அதுபோல் அன்றைக்கு இருந்தார்கள். இன்றைக்கு ஏதோ வயசானவங்க கொஞ்சம் பேர் நாமெல்லாம் உட்காந்து ஏதோ திருமுறை தேவாரம் சுவாமி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா அடுத்த தலைமுறை இல்லாமல் நிறைய சொத்து சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது? குழந்தை இல்லாதவங்களுக்கு நினச்சி பாருங்கள், நிறைய சொத்து இருந்தால் எப்படி கவலைப்படுவாங்க. இப்போ நம்முடைய தமிழர்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. நிறைய சொத்து இருக்குது, ஆனால் அனுபவிப்பதற்கு தயாராக நமக்கு வாரிசுகள் இல்லை, முறையான வாரிசுகள் இல்லை. இதுதான் உண்மையான நிலவரம். ஆர்கேஜி அவர்கள் ஆரம்பத்திலேயே எனக்கு அவர்களுடைய சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். திருநாரையூரில் பிறந்தவர்களும் இங்கே இருக்கிறவர்களுக்கும் திருநாரையூரை பற்றி வரலாறுலாம் தெரியும். நாரைன்னா என்ன? நாரை தெரியும். நாரை அது ஒரு பறவை. அது ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்தது அப்படின்னு கேட்டால்,